வெறுப்புனாலேயோ பயத்தினாலேயோ ஒரு பொருளை விட்டு நீங்கினா மறுபடியும் ஆசை அதிகமாகும் போதும் தைரியம் வந்த போதும் நாம் அதை அடைய முயற்சி எடுப்போம். அப்படி இல்லாமல் ஒரு பொருளின் உண்மைத்தன்மை அதாவது நிலையாமையை உணர்ந்து இதனால் பெரும் பயன் இல்லாததோட துன்பமும் வரும்னு உணர்ந்து நிலையான இன்பத்தை தரும் இறைவன் திருவடியை அடைய உலகப்பற்றை விடணும். இதை வேண்டின் உண்டாக துறக்க துறந்தபின் ஈண்டி இயற்பால பலன்னு தெய்வப்புலவர் துறவரவியலில் நமக்கு அருளி செய்கிறார். இதற்கு பரிமேலழகர் உரை செய்யும் போது வேண்டி துறக்க உண்டாக துறக்க இளமையிலேயே துறக்கன்னு பொருள் செய்கிறார். அதாவது நான் முதல்ல சொன்னது போல இயலாமையால துறக்காம அதன் நிலையாமையை தெரிஞ்சு துறக்கணும். அடுத்து எல்லாம் இருந்தும் அதை விட்டுட்டு நீங்கி இருக்கணும். உதாரணத்துக்கு வீட்டில் மூட்டை மூட்டையா அரிசி இருந்த போதும் உண்ணா நோன்பு இருந்தா அது விரதம். அரிசி பானையே காலியா இருக்கும் போது சாப்பிடலன்னா அதுக்கு பேர் பட்டினி. அடுத்து இதையெல்லாம் வயசான காலத்தில் கடைபிடிச்சா அதுக்கு நோய் முதலிய பல துணை காரணங்கள் இருப்பதோட அதனால பெரும் பயனும் விளையாது. அதனால இளமை காலத்திலேயே அதை கடைபிடிக்கணும் என்பதை நமக்கு உணர்த்த 5 வயசுலேயே துறவு பூண்டவர் மாதவ சிவஞான சுவாமிகள். அவர்களின் வாழ்க்கையை அவர்கள் நமக்கு உணர்த்தியதை கண்டும் கேட்டும் அதை கடைபிடிக்கலன்னா நமது அறியாமை எப்படி நீங்கும்? இதை தேரின் அறிவிற் சிறந்தார் செப்பு சிவஞான முனி சோர்வில் இளமை துறவறிந்தும் பாருலகில் பொன்னாதரித்துள்ளதும் கோதுடையேன் நெஞ்சை விட்டு எந்நாள் அகலும் இருள்னு ஸ்ரீமத் சிவஞான சுவாமிகள் இரட்டைமணி மாலையில 4ஆம் தமிழ்ச்சங்கம் கண்ட வள்ளல் பாண்டித்துரை தேவர் நமக்கு தெரிவிக்கிறார். இதில் துறவு என்பது சிறப்பாக சொல்லப்பட்டாலும் அது அனைவருக்கும் சாத்தியமில்லாததால பொதுவாக பற்று நீக்கம்னு நாம எடுத்துக்கலாம். அதோட நமக்கெல்லாம் துறவு ஏற்பதால் பெருமை கிடைக்கும்னா அந்த துறவே சிவஞான சுவாமிகளால் பெருமை பெற்றது என்பதை பெருமை தரு துறவோடு என்னும் துதிப்பாடலால் அறிஞ்சு இன்புறலாம்.